ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதிக்குள் விதி மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி கடகராசியை இருந்தால் கடகராசினியர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடுற அளவுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கடகராசினியர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இது உங்களுக்கு உறுதியுடன் தெளிவுடன் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு புதிய வீடு அல்லது கார் வாங்க ஏதாவது திட்டம் தீட்டி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். அதுபோலவே செல்வாக்கு மிக்க நபர்களை சந்தித்து அவர்களுடன் சிறந்த உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தும். மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது கடகராசினியர்களுக்கு அரசாங்க துறையிலிருந்து உங்களுக்கு ஆதரவோ அல்லது நன்மைகளோ நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு தொழில்முறை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுபோலவே வீட்டு அலங்காரத்திற்காக பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கை முறை வசதி இது ரெண்டுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு முக்கியமான முடிவுகளில் ஒரு வழிகாட்டி அல்லது நிபுணர்களிடம் இருந்து முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்காமல் போகலாம். இதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக யோசித்து செயல்படலாம். இந்த நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக கடகராசினியர்கள் தவிர்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கை ரீதியாக பெரிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் தள்ளி போடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க. அதுபோலவே கடகராசினியர்களுடைய தொழில் வாழ்க்கை விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரும். நீங்க உற்சாகமாக ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சிகளும் எதிர்பார்க்கப்படக்கூடிய பலன்களை பெற்று தருங்க. ஸோ எந்த அளவுக்கு கடகராசினியர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பை போட்டு கடினமாக உழைத்து வரீங்களோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதாவது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மே 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். இது நிதி ஆதாயங்களுக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதுபோலவே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழல் கடகராசினியர்களுக்கு ஏற்படும். இது வெற்றிக்கு புதிய கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கான வாழ்க்கை பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்து விவாதிப்பதற்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்க வேலையை மாற்றி இருந்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை சுட்டி காட்டுவது போல உங்களுடைய புதிய பணியில் நிலை பெற சிறிது காலம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது புதிய பணியில நீங்க நன்றாக வேலை பார்ப்பதற்கும் நன்றாக பழகுவதற்கும் சிறிது காலம் நிச்சயமாக உங்களுக்கு அவசியமாகவே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க. கடகராசினியர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவழித்து உங்களுடைய பிணைப்பை புரிதலை நீங்க ஆழமாகக்கூடிய சூழல் உருவாகும். கடகராசினியர்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமணம் தொடர்பான விவாதங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மே 7ஆம் தேதிக்குள் என்ன மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுடைய மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் குறையலாம்.
அதுபோலவே மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக கூடிய சூழலை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில தற்காலிகமான அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் சில நேயர்களுக்கு உருவாகலாம். இது உங்களுடைய வீட்டில் ஒரு சவாலான சூழலுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு கடகராசினியர்கள் பொறுமையாக இருப்பது அவசியம். அதுபோலவே அமைதியாக செயல்படுவதும் அவசியம். ஆரம்ப காலத்திற்கு பிறகு சனி மற்றும் செவ்வாயினுடைய தாக்கத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கடைபிடிப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. கடகராசினியர்களுடைய நிதி சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். இது ஆதாயங்களுக்கும் நீண்ட கால நிதி நிலைத்தன்மைக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு தொழில் வல்லுநர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இது உங்களுக்கு நிதி வாய்ப்புகளை பெற செய்வதற்கு உதவியாக இருக்கலாம். அரசு துறையிலிருந்து நிதி உதவிக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடு மற்றும் ஊடக வணிகத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதுபோலவே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் சரி செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கடந்த கால முதலீடுகளில் இருந்து நீங்க பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய தந்தையிடம் இருந்து நிதி ஆதரவை நீங்க நிச்சயமாக பெறலாங்க. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க நினைத்த விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஆக்கப்பூர்வமான காலகட்டத்தை முழுமையாக மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போது. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் ஏற்படும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் பார்க்கும் பொழுது உறவுகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே செல்வதும் போது சமூக ஊடகங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை இது ரெண்டுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய நண்பருடன் நீங்க நேரத்தை செலவிடலாம். இது உங்களுடைய மனநிலையை நிச்சயமாக மேம்படுத்தும். இந்த நேரத்துல தவறான புரிதல்கள் உங்களுடைய குடும்பத்துல ஏற்படலாம். குடும்ப விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும். ஒரு நாள் பட்ட உடல்நல பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனை, சருமத்தை பராமரிப்பது, இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால ஆரோக்கியத்தை கவனமாக நீங்க பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்குள் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க ப்ரெஸ் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசினியர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.